ஹேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். வின் வின் வின். வின் தான். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஓகே. எடப்பாடியை நம்பி 2019 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2021 கலத்தி விட்டுட்டாரு. 10.5 பாமகவும் தான் முக்கியம் பண்ணி கலத்தி விட்டுட்டாரு. இதுதான் உண்மை நிலைமை. 24 பாமக இவர் கூட நிற்காம என்டிஏ பாஜக கூட போயிட்டு வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால முபாரக்கு கிருஷ்ணசாமியை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் நுணுக்கமான அரசியல்வாதி விவரம் புரிஞ்சவரு எடப்பாடி பழனிசாமி கண்டுபிடிச்சிட்டாரு. தேமுதிக கூட்டணியில் சேர்த்தாரு. 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அவங்க இது தூத்துக்குடி மக்களவை, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி இங்க இல்லாத ஓட்டு விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டியில வருது. ஏன் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் ஓட்டு, கேப்டன் விஜயகாந்த் மீது சிம்பதி உள்ள ஓட்டு. அதுக்காக திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியிலையும் விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்கு. ஆனா இங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு திக்கா இருக்குது.